ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னே தெரியல. ஆனா உங்ககிட்ட சொல்லியே ஆகணுங்கிற முடிவோட வந்திருக்கிறேன். நம்மள சுத்தி எப்படியெல்லாம் ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு நெனைக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கும். ஒண்ணுமே இல்லாதவங்க கூட தன்னோட குழந்தைங்களுக்கு கொலுசு வாங்கி போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அதில எந்த அளவுக்கு பெரிய ஸ்கேம் நடக்குதுங்கிறத இப்ப சமீபத்தில தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரியும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. உடனே நீங்க சொல்லலாம், "நீ நார்மலா ஏதாவது ஒரு சின்ன கடையில வாங்கியிருப்ப. அதனால ஏமாந்துருக்கலாம்" அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க. அது ரொம்ப பெரிய கடை. ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு கடை. ரெகுலராவே அத்தன நம்பிக்கையோட போய் வாங்கிட்டு இருந்த ஒரு கடை. அதுலேருந்து வாங்கின கொலுசு எல்லாமே அதுக்கு மேல லேசா கொலுசு வெள்ளி மிக்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லும்போது, கேட்கும்போது எப்படி இருக்கும்? அதுவும் சின்னதா 1 கொலுசு, 2 கொலுசு இல்ல. கிட்டத்தட்ட 6 கொலுசு. 260 கிராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதோட ரேட் என்னன்னு. கோழி சேர்க்குற மாதிரி தான். ஒவ்வொரு தடவையும் வாங்கும்போது திருப்பி போடாம, ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நேரம் நம்மக்கிட்ட கையில பணம் இல்லாதப்போ, இதையெல்லாம் ஒட்டுக்கா போட்டுட்டு புதுசா ஒரு கொலுசு வாங்கிக்கலான்னு யோசிச்சு சேர்த்து வச்சிருந்தது. அத கொண்டு போய் குடுத்து பியூரிட்டி பார்க்கும்போது எதுவுமே இல்ல, எதுவுமே யூஸ் ஆகாது, வாங்க முடியாதுன்னு சொன்னா உங்களோட மனநிலை எப்படியா இருக்கும்? இது போல தான் பெரிய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு நம்மள சுத்தி. நெறைய பேருக்கு தெரியறதே இல்ல. நம்ம நெனச்சுக்குவோம் 10,000 15,000 குடுத்து வாங்கும்போது அந்த கொலுசுக்கு ரீவேல்யூஷன் இருக்கும். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 10,000 ரிட்டர்ன் வாங்குவாங்க. மறுபடியும் கொஞ்சமா பணம் குடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நெனச்சு தான் நம்ம ஒவ்வொரு பொருளையும் வாங்குவோம். ஆனா அங்க என்ன நடக்குது? நமக்கே தெரியாம நம்மள ரொம்ப அழகா ஏமாத்துறாங்க. ஒண்ணுக்கும் உதவாத ஈயத்தையும், வேற மெட்டீரியலையும் போட்டு செஞ்சுட்டு, பேருக்கு கொஞ்சமா வெள்ளிய கலக்கி, நம்ம வாங்குற கொலுசு மினிமம் 50 கிராம், 60 கிராம், 70 கிராம்னு தான் வாங்குறோம். குறைஞ்சபட்சம் 30 கிராமுக்கு மேல தான் திருகாணி இருக்கிற மாதிரியே கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம்? வாங்குறோம். அது நல்ல வேல்யூஷனா இருக்கும். திரும்ப என்னைக்குனாலும் அது யூஸ் ஆகும். இப்படிதான் நெனச்சு வாங்குறோம். ஆனா, எந்த அளவுல நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறத இப்ப பார்க்கும்போது தான் தெரியுது. ஒருவேளை இப்போ பியூரிட்டியோட கொலுசு வந்ததுன்னா, தாராளமா அத வாங்குங்க. அதுக்கு ஹால்மார்க் இருக்கா? அதோட பியூரிட்டி எவ்வளவு செக் பண்றது? திரும்ப எவ்வளவு ரீவேல்யூஷன் கிடைக்கும்? இதெல்லாம் கேட்டுட்டு வாங்குங்க. இல்லையா, தயவு செஞ்சு வெள்ளி வாங்கும்போது நெறைய யோசிச்சு வாங்குங்க. வேற வழியே இல்ல. என்ன மாதிரி யாரும் ஏமாறக்கூடாதுல்ல. யோசிச்சு பாருங்க. 260 கிராம் ஒண்ணுமே இல்லன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருந்தது. பகீர்னு இருந்தது. சுத்தமா மனசு இன்னுமே ஆறல. எப்படி ஏமாத்தலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் வருது. அப்ப எல்லா நகைக்கடையிலயும் இத தான் பண்றாங்களா? வெள்ளி ஒரு ஸ்கேமா? நம்ம கால்ல கொலுசு போடும்போது, அது குளிர்ச்சி, உடம்புக்கு நல்லது. இப்படியெல்லாம் சொல்லி தான் நம்ம பெத்தவங்க நமக்கு வாங்கி போடுறாங்க. அது மட்டும் இல்ல, அது நடக்கும்போது ஜல் ஜல்னு கேட்குற சத்தம், அது ஒரு சந்தோஷத்த தனியா தரும். ஒவ்வொரு தந்தைக்குமே அதுதான். அதுக்காகவுமே மெயினா வாங்கி போடுவாங்க. ஆனா அதிலெல்லாம் நான் ஏமாத்துவேன். நீ வாங்குறது வெள்ளியே கிடையாது. வேற மெட்டீரியல்ல செய்வேன். பேருக்கு 5 கிராமோ, 10 கிராமா தான் அதில நான் ஆட் பண்ணுவேன். மிச்சம் எல்லாமே வெள்ளி ரேட்டுக்கு நான் வாங்குவேன். அதுவும் அந்த ஈயம்னு சொல்லும்போது அவ்வளோ கஷ்டமா இருந்தது. அதுக்கு நீ கூலி சேதாரம்லாம் சேர்த்து வாங்குறீங்க. அதையெல்லாம் யோசிக்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்குது. எப்படி இப்படியெல்லாம் ஏமாத்த தோணுது உங்களுக்கு? ஒருவேளை இப்படியெல்லாம் ஏமாத்தி வாங்குற காசு அது நிலைக்கும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப மோசமான ஒரு நிலைமைங்க. இதோ பியூரிட்டி பார்த்த பிறகு இப்படி தான் இருக்கு. முழுக்க முழுக்க செம்பு ஈயத்தில செஞ்சதான். எதுவுமே வெள்ளி இல்ல. 1 கிராம், 2 கிராம் இல்ல. கிட்டத்தட்ட 260 கிராம். 6 கொலுசு. எல்லாமே இப்படி தான் இருக்கு. இதிலெல்லாம் ஒரு கொலுசு பாருங்க. அவ்வளோ பியூரா, அவ்வளோ ஒயிட்டா இருக்கும் இந்த கொலுசு. இதெல்லாம் சத்தியமா நான் இந்த மாரி மோசமா இருக்கும்னு நெனச்சு கூட பார்க்கல. இது பியூர் வெள்ளின்னு நெனச்சேன். பார்த்தா அவ்வளவுமே ஈயம். இத எதுக்குமே ஆகாது. தூக்கி நீங்க தூர தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. எதுக்காகங்க இப்படி ஏமாத்துறீங்க? இல்ல எனக்கு புரியல. இப்போ ஒரு வேளை சேஞ்ச் ஆயிடுச்சா? இது வாங்கி 4, 5 வருஷம் இருக்கும். இப்போ கொலுசு நல்ல வெள்ளியில வருதா? பியூரிட்டி செக் பண்ணி தான் குடுக்குறாங்களா? இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்ல.
இதெல்லாம் நான் இன்வெஸ்ட்ன்னு நெனச்சு எடுத்து வச்ச ஒரு பொருள். இப்படி ஒண்ணுமே இல்லன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? 260 கிராம்ங்க. இது உண்மையிலே ஒரு வெள்ளி பாரா வாங்கி வச்சிருந்தா, இன்னைக்கு அதோட மதிப்பு கிட்டத்தட்ட ரூ. 75,000. ஒவ்வொரு வீட்லயுமே பெண்கள் என்ன யோசிப்பாங்க? சின்ன ஒரு பொருள் கிடைச்சா கூட அத சேவிங்கா தான் நெனச்சு எடுத்து வைப்பாங்க. அப்படி எடுத்து வச்ச பொருள் தான். எதுவுமே ஒரிஜினல் இல்லன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது இல்லாம இன்னொரு கொலுசு கூட புதுசா வச்சிருக்கிறேன். இன்னும் போடாம. அதுவும் இதே நிலைமை தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. நஷ்டம் தான் பெரிய அளவுல. ஒண்ணும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல. அந்த நேரத்திலேயே கிட்டத்தட்ட 10,000 12,000 குடுத்து வாங்குன கொலுசு தான் எல்லாமே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எல்லாத்துக்குமே பணம் போட்டு வாங்குனோம், குடுத்தோம். அட்லீஸ்ட் ஒரு 50% இருக்கும்னு நெனச்சா, அது கூட இல்ல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம என்ன பண்ணிட்டுருக்கிறோம்? நமக்கே தெரியாம ஏமாந்துகிட்டு இருக்கோம். அப்ப எல்லா நகை கடையும் இத தான் பண்றாங்களா? வெள்ளிங்கிறதே ஒரு பெரிய ஸ்கேமா? இது தெரியாம தான் இத்தன பேர் இருக்கிறாங்களா? எனக்கு புரியவே இல்ல. ஒருவேள உண்மையா, நியாயமா நாங்க சுத்தமான வெள்ளி தரோம்னா, தயவு செஞ்சு நீங்க வந்து சப்போர்ட்டுக்கு வராதீங்க. நான் உங்கள சொல்லவே இல்ல. தப்பு பண்றவங்களுக்கு தான் இத சொல்றேன். எனக்கே புரியல. ஆனா, நல்லா பெருசா ஏமாந்துருக்குறோம். அதுதான் உண்மை. நெனைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன போல இன்னும் எத்தன பேரு இது போல ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. தினம் தினம் நகை கடையில தான் கூட்டம் அலமோதுதே. வெள்ளி, தங்கங்கிறதெல்லாம் சர்வசாதாரணமா இதாயிடுச்சு. முன்னாடியெல்லாம் தங்கத்துலயும் இது போல தான் பண்ணினாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹால்மார்க் கொண்டு வந்தாங்க. 916ன்னு சொல்லி ஓரளவுக்கு சரி பண்ணாங்க. ஒருவேள வெள்ளிக்கு இன்னும் பியூரிட்டி அந்த அளவுக்கு கொண்டு வரலன்னா, ப்ளீஸ் இத ஏதாவது பண்ணலாம். சுத்தமான வெள்ளிய பொருள குடுக்கலாம். பணம் ஒண்ணும் மரத்துல காய்க்கலையே! எல்லாரும் வேலை செய்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரூ. 300 ரூ. 500 வேலை செய்ற ஒருத்தவங்களோட மனநிலை எப்படியா இருக்கும்? அந்த காசு எல்லாமே ஒரு நாள் ஒண்ணுமே இல்ல, நீ வாங்குனதே வேஸ்ட்டு தூக்கி போடுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருந்தது. 1 வாரத்துக்கு மேல ஆச்சு. பியூரிட்டி செக் பண்ணிட்டு வந்து தூக்கி டேபிள்ல போட்டது அப்படியே இருக்கு. மனசே ஆறல. இன்னுமே எத்தன பேர் இது போல ஏமாந்துட்டு இருப்பாங்க? கூட கொஞ்சம் காசு குடுத்தாலும் எங்களுக்கு பியூரிட்டி குடுங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு தங்கத்துக்கு ஈக்குவலா வெள்ளியோட ரேட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு. ரூ. 250 ரூ. 275 நம்ம டெய்லி கேட்குறோமே! 1 கிராம் அந்த ரேட்டுக்கு வாங்கி அத ஈயத்துல மேல லேசா போட்டு நம்ம தலையில அழகா மிளகா அரைக்கிறாங்க. இது வந்து ரொம்ப தப்பு. நம்ம தெரியாம ஏமாறுறது வேற. இது நம்ம நம்பிக்கையோட ஒரு நிறுவனத்துக்கிட்டயோ, ஒரு கடையிலயோ நம்பிக்கையோட நம்ம போய் வாங்க போறோம். அந்த வாங்குற பொருளே இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. நீ வந்து ஈயத்துக்கு தான் காசு தர. அதுக்கு நான் ரூ. 275 1 கிராமுக்கு எடுப்பேன். பத்தாததுக்கு கூலி சேதாரம்னு தனியா புடிப்பேன். இதெல்லாம் குடுத்து நீ வெள்ளின்னு நம்பிக்கிட்டே கால்ல போட்டுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நிஜமா. லாஸ்ட் டைம் அந்த கொலுசு போடும்போது கால் ஃபுல்லா கருப்பா இருந்தது. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி நம்ம தான் ஹீட் உடம்பு, வெள்ளி போட்டதுனால அப்படி இருக்குன்னு நெனச்சேன். இப்ப தான் தெரியுது. அது வெள்ளியே இல்ல. இப்ப என்ன தோணுது தெரியுமா? பேசாம ஐம்பொன்ல கொலுசு வாங்கி கால்ல போட்டுக்கலாம். வெள்ளின்னு எதுக்கு வாங்கி ஏமாந்து போடாட்டி, அதே ஈயத்துல வாங்கி போட்டுட்டு போலாமே! ரூ. 300 ரூ. 200 ரூ. 500 அழகழகா கிடைக்குதே! ஆசைய தீர்த்துக்கலாமே! எதுக்காக நம்ம வெள்ளியில போய் இன்வெஸ்ட் பண்ணி அத கால்ல போட்டு இப்படி ஏமாந்து சத்தியமா முடியலங்க. மோசமான அனுபவம். இதுபோல இனி யாரையும் ஏமாத்தாதீங்க. தயவு செஞ்சு யார் வாங்க போனாலுமே வெள்ளி கொலுசு உண்மையா இருக்கா? அது ஹால்மார்க் தர்றாங்களா? பியூரிட்டி எவ்வளவு தராங்க? இதெல்லாம் கேட்டு வாங்குங்க. அதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்குனாலும் கேட்டு வாங்குங்க. நம்ம பணத்த தானே குடுக்குறோம். நம்ம ஒண்ணும் சும்மா வாங்கலையே! அவங்களும் நமக்கு ஃப்ரீ சர்வீஸ் ஒண்ணும் பண்ணல. அதனால ப்ளீஸ் நகை கடைக்காரங்களும் கொஞ்சம் மனசாட்சியோட இனி வேலை செய்யுங்க. லாபத்த மட்டுமே நோக்கமா பார்க்காதீங்க. ஏழைகளோட மனநிலையும் கொஞ்சம் யோசிங்க. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. பொதுவா கவிசுவாமி கதையுலகம்னு சொல்லி ஏதாவது ஒரு கதைய பத்தி வாய்ஸ் குடுப்பேன். இல்லன்னா ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்ருப்பேன். இப்ப பார்த்தா இத சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு. மனசே கேட்கல. மொத்தத்துல ஏமாந்துட்டோம். வேற என்ன சொல்றது? எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட வேண்டியது தான். எவ்வளவோ நஷ்டமாகுது. எவ்வளத்தையோ விட்டுருக்குறோம். அது கூட 10ஓட 11னா இதுவும். அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல முடியும்? என்கிட்ட எந்த பில்லும் இல்லைங்க. இத இங்க தான் வாங்குனேன்னு சொல்லி அங்க போய் சண்ட போட. எனக்கு என்ன செய்றதுன்னு தெரியல. அதுல குடுத்துருக்கிற இனிஷியல் கூட அந்த அவங்களோடது இல்லன்னு சொன்னா ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா வாங்குன நிறுவனத்தோடத அந்த கடையோட அந்த இது இல்ல. வேற ஏதோ ஒரு சிம்பல் தான் இருக்கு. ஒரு வேள குடுத்து வாங்குவாங்களோ என்னவோ!
என்னவோ மொத்தத்துல நம்ம ஏமாந்துருக்கிறோம். அது மட்டும் தெளிவா தெரியுது. காசு போச்சு அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன சொல்ல? இனி நீங்க வாங்க போகும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. இதுக்காக தான் இந்த பதிவு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஏமாந்தது கடைசியா நம்மளே இருக்கட்டுமே! இனி வாங்குறவங்களாவது கொஞ்சம் தெளிவா யோசிச்சு, பியூரிட்டி கேட்டு வாங்குங்க. ஹால்மார்க்கு சிம்பல் இருக்கா? இல்ல அதுக்கு என்ன வேல்யூஷன் எல்லாமே கேளுங்க. கேட்டு வாங்குங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல? நன்றி. சரி, முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். கடைசியா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிர்றேன். தயவு செஞ்சு இனி யாருக்காவது நீங்க வெள்ளி கிஃப்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த விளக்கு, தட்டு வாங்குறது, டம்ளர் வாங்குறது அதெல்லாம் விட்டுருங்க. மேக்ஸிமம் செய்யணும்னு நெனச்சீங்கன்னா, காயினா வாங்கி குடுங்க. அது ஒரிஜினல். ஏன்னா, இத வந்து பொண்ணுக்கு ஒரு சின்ன மூக்குத்தி வாங்கணுங்கிறதுக்காக, இதையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, கொலுசு மாத்திட்டு, அப்படியே மிச்ச காசுக்கு ஏதாவது நகையா வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போன ஒரு விஷயம். என்கிட்ட 15 கிராம் காயின் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸோ, அந்த காயின குடுத்து தான் எக்ஸ்ட்ரா பணம் குடுத்து, சின்ன மூக்குத்தி ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். இது யூஸ் இல்லன்னு சொல்லவும் திருப்பி எடுத்துட்டு வந்துட்டேன். அப்ப தோணின விஷயம். இனி யாருக்கு நீங்க கிஃப்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அதுவும் வெள்ளியில ஏதாவது வாங்கி குடுக்கலான்னு யோசிச்சீங்கன்னா, ப்ளீஸ் காயினா வாங்கி குடுங்க. அது பின்னாடி அவங்க ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வேஸ்ட் ஆகாது. ஆனா, பொருளா வாங்கி குடுக்குற எல்லாமே வேஸ்ட்டு தான். நீங்களே கடைகள்ல போய் கேளுங்க. அந்த பொருள் அன்னைக்கு வாங்குனா, அன்னைக்கு மார்க்கெட் ரேட் சொல்றத தாண்டி 2 நாள் கழிச்சு திரும்ப போய் அத குடுத்தீங்கன்னா, அத என்ன ரேட்டுக்கு வாங்குவாங்கன்னு சொல்லுங்க. அப்பவே உங்களுக்கு அதோட பியூரிட்டிய பத்தி, அது எந்த அளவுக்கு அந்த பொருளோட தரத்துல இருக்குதுங்கிறத பத்தி கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது என்னோட ஸ்மால் அட்வைஸ். ஏன்னா, என்கிட்ட கூட ஒரு தட்ட காட்டி எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. இத இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்க ரூ. 27,000க்கு வாங்கிட்டு போனீங்கன்னா, அடுத்த 2 நாள் கழிச்சு வந்து மாத்தும்போது, இதோட வேல்யூவேஷன் வெறும் 17 தான் சொன்னாங்க. அப்பவே தெரிஞ்சிருச்சு. ஓகே, வெளியில வாங்குற பொருள் எல்லாமே ஓரளவுக்கு இப்படிதான் செய்றாங்க போல இருக்கு, அப்படின்னு சொல்லிட்டு நானா முடிவு பண்ணிக்கிட்டேன். இது ஒரு வேளை யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க பயன்படுத்திக்கோங்க. மேக்ஸிமம் முடிஞ்சா 1/2 கிராமோ, 1 கிராமோ தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல வெள்ளி காயினா வாங்குங்க. பொருளா வெளியில வாங்கி சேர்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, அது வேஸ்ட்டு தான். என்னைக்குனாலும் அது உங்களுக்கு பெரிய ஒரு அடியா தான் குடுக்கும். நம்ம ஏமாந்துட்டோங்கிற ஒரு எண்ணத்த தான் குடுக்கும். ஓகே, அவ்வளவுதாங்க. சொல்ல நெனச்சது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்.